இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பல குடும்பங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பங்களுமே சில பிரச்சனையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம மீட்டு வர்றது, எப்படி நம்ம நல்லா இருக்கிறது, இந்த குடும்ப பிரச்சனையில் எப்படி துவண்டு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இந்த கம்ப்ளீட் சீரீஸை நம்ம எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறித்து நம்ம சிலதை பார்க்கலாம். முக்கியமாக அந்த சீரீஸில் நான் சொல்ல வேணும் அப்படின்னு விரும்புகிறது என்னன்னாக்க, ஆண்களை பற்றி, புருஷன்மாரை பற்றி. வேதத்தில் புருஷர்கள் ஆண்களை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்குனாக்க, 1 கொரிந்தியர் 11:3 ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார், புருஷனுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தலையாக இருக்கிறார்னு எழுதியிருக்கு. தலைவன், தலைவர் மிக முக்கியம். ஒரு வீட்டுக்கு இந்த தலைவன் ரொம்ப முக்கியம். இந்த தலைவன் ஒழுங்காக இருந்து ஒரு பண்பாக இருந்தால் தான் அந்த குடும்பம் தழைச்சு வரும். அதே போல் தான் நாடு. இந்த தலைவர்கள் நல்லா இருக்கும்போது அந்த நாடு செழிக்கும். அப்போது ஒரு ஆண் செழித்து வரணும், அதனால் குடும்பம் நல்லா வரணும். அதே போல் நாடு செழிப்பாக இருக்கணும், நல்லா வரணும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆண்கள் ஒழுங்காக இருக்கணும், ஆண்கள் கரெக்டாக நடக்கணும். அதனால தான் இந்த சீரீஸை ஆண் சீரீஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பாய்.